சவஞ்சி ரெயின்போ காலனி பாகம் 2 செல்வராகவன் எழுதி இயக்கிய இந்திய தமிழ்மொழி காதல் நாடக திரைப்படமாகும். இது ஸ்ரீ சூர்யா மூவிஸின் கீழ் ஏ.எம். ரத்தினம் தயாரித்தது. சவஞ்சி ரெயின்போ காலனி 2004 தொடரின் தொடர்ச்சியாக இந்த படத்தில் ரவி கிருஷ்ணா, சுமன் ஷெட்டி மற்றும் சுதா ஆகியோர் மீண்டும் தங்கள் வேடங்களில் நடிக்கின்றனர். அவர்களுடன் அனஸ்வர ராஜன் மற்றும் ஜெயராஜ் ஆகியோரும் நடிகர்களும் இணைகின்றனர். இயக்கியவர் செல்வராகவன், எழுதியவர் செல்வராகவன், தயாரித்தவர் ஏ.எம். ரத்தினம், நடிப்பு ரவி கிருஷ்ணா, அனஸ்வரா ராஜன், ஒளிப்பதிவு ராம்ஜி, இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, தயாரிப்பு நிறுவனம் ஸ்ரீ சூர்யா மூவிஸ், மொழிகள் தமிழ், தெலுங்கு. இதன் 2ஆம் பாகம் அதிகாரப்பூர்வமாக ஜனவரி 2025 அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் முதன்மை படப்பிடிப்பு ஆகஸ்ட் 2023 தொடங்கியது. இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். ஒளிப்பதிவு ராம்ஜி. ஏப்ரல் 2023 நடுப்பகுதியில் செல்வராகவன் தனது பிளாக் பஸ்டர் காதல் நாடகமான சவஞ்சி ரெயின்போ காலனியின் தொடர்ச்சியை இயக்க தயாராகி வருவதாகவும், ரவி கிருஷ்ணா 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வருகிறார் என்னும் முந்தைய படத்தில் கதிர் வேடத்தில் மீண்டும் நடிக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. செல்வராகவனுடன் அடிக்கடி ஒத்துழைப்பவர் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அதே நேரத்தில் ஒளிப்பதிவை ராம்ஜி கையாள நியமிக்கப்பட்டார். 2004ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் சோனியா அகர்வால் அனிதாவாக கதாநாயகியாக நடித்தார். ஆனால் ஜூலை 2023 பிற்பகுதியில் அதிதி சங்கர் மற்றும் இவானா ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடிக்க அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 2023 பிற்பகுதியில் ராங்கி 2022 மற்றும் தக்ஸ் 2023 படங்களில் கடைசியாக நடித்த அனஸ்வரா ராஜன் முக்கிய வேடத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த படத்தில் சுமன் ஷெட்டி மற்றும் சுதா ஆகியோர் முறையே லட்சுமி நாராயணன் மற்றும் கதிரின் தாயாராக நடிக்கின்றனர். முந்தைய படத்தில் இருந்து தங்கள் பாத்திரங்களை மீண்டும் செய்கிறார்கள். ஜெயராம் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிக்க நியமிக்கப்பட்டுள்ளார். படப்பிடிப்பு ஆகஸ்ட் 2023 கடைசி வாரத்தில் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சவஞ்சி ரெயின்போ காலனி 2 படப்பிடிப்பு இறுதி கட்டத்தில் இருப்பதை தெரிவிக்க தயாரிப்பாளர்கள் ஜனவரி 1, 2025 அன்று அதிகாரப்பூர்வமாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டனர்.